ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்ப காலத்தில் இளநீர் குடிக்கலாமா, அப்படி குடிக்கலாம்னா எவ்வளோ குடிக்கணும், எந்த நேரத்தில் குடிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நார்மல் டேஸில் இளநீர் குடிக்கும் போதே உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அதிலும் குறிப்பாக கர்ப்ப காலத்தில் பெண்கள் இளநீர் குடிப்பதனால என்னென்ன நன்மைகள் உண்டாகும் அப்படின்றத பார்க்கலாம். இளநீரில் சுண்ணாம்பு சத்தும் மினரல்ஸும் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே தெரிஞ்ச மணிக்கு இளநீர் குடித்தா உங்கள் உடம்பு கூலிங்காக இருக்கும். காலையில் வெறும் வயிற்றில் இந்த இளநீரை குடிக்கிறதுனால உடலில் உள்ள உடல் சூடு ஃபுல்லாக குறையும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஒப்பீனியன் சொல்லுவாங்க. காலையில் ஒருத்தவங்க குடிக்கலான்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தவங்க குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கர்ப்ப காலத்தில் பெண்கள் அடிக்கடி வாந்தியும் குமட்டல் அது மாதிரிக்கு நிறைய இருக்கிறதுனால டீஹைட்ரேட் ஆவாங்க. அந்த டீஹைட்ரேட்டை சரி பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். எல்லா நேரமும் தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக இளநீரையும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நீர் சத்தை தருவதோடு வளரும் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் தரும். செயற்கையான கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த இளநீர் சாதாரண நீர் சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஹைட்ரேட்டாக இருப்பீங்க. குழந்தையோட வளர்ச்சியுமே கரெக்டாக இருக்கும். இளநீரில் எலக்ட்ரோலைட்டுகள், குளோரைடுகள், பொட்டாசியம், மேக்னீசியம், சர்க்கரை, புரோட்டீன் போன்றவை அதிகமாக இருக்குது. அது மாதிரிக்கு இதில் நார்ச்சத்துமே அதிகம். கால்சியம், போலைட், விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது. கர்ப்ப காலத்தில் எப்போதுமே இளநீர் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இளநீரில் எலக்ட்ரோலைட்டுகள் மற்ற ஊட்டச்சத்துலாம் அதிகமாக இருக்குது. இதை காலையில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். இளநீரில் சோடியம், பொட்டாசியம் இருக்கிறதுனால தினம் ஒரு கிளாஸ் இளநீர் குடிக்கலாம். கன்சீவான 3rd ட்ரைமஸ்டரில் உங்களுக்கு இந்த இளநீர் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும். நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இளநீர் சாப்பிட்றது நல்லது. சிறுநீரக பிரச்சனைகள் இருப்பவங்களும் அட்ரினல் கோளாறு இருப்பவங்களும் இளநீரை குடிக்கக்கூடாது. ரத்த அழுத்தத்தை மாற்றும் இந்த இளநீர். அதனால் உங்களுக்கு சிசேரியன் ஆக போதுண்டா அது 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்தே ஸ்டாப் பண்ணிடணும். அது மாதிரி கர்ப்ப காலத்தில் சுகர் இருக்கவங்களுக்கும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இது எடுத்துக்கோங்க. கன்சீவாக இருக்கும் போதுமே உங்களுக்கு அடிக்கடி யூரின் வரும். இது குடிக்கும் போது இன்னுமே யூரின் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. பழுத்த இளநீரை குடிக்கிறதுனால உங்களுக்கு மலச்சிக்கலையும் அது மாதிரி உங்களோட பாடி வெயிட்டையும் அதிகரிக்கலாம். கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை பொதுவாகவே இருக்கும். செரிமான இயக்கம் குறையிறதுனாலையும் இரும்புச்சத்து மாத்திரை எடுக்கிறதுனாலையும் ஏற்படும். இந்த இளநீர் மலமிளக்கியாக செயல்படும். ஏன்னா இதில் உள்ள நார்ச்சத்துக்கள் குடல் பாதையை சுத்தமாக்கி செரிமானத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைப் 2 சுகர் இருக்கவங்க கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கலை எப்படி தடுக்கலாம்னா வாழைப்பழத்துக்கு பதிலாக இந்த இளநீர் சாப்பிட்றதுனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். சுகரும் அதிகரிக்காமல் பார்த்துக்கலாம். கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய நெஞ்செரிச்சலை குறைக்கும். ஹார்மோன் மாற்றத்தினால நமக்கு நெஞ்செரிச்சல் பிரச்சனை ஏற்படும். குழந்தையோட வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால வயிற்றில் ஏற்படும் அழுத்தத்தின் காரணமாக நெஞ்சு பகுதியை எரிய ஆரம்பிக்கும். இதுக்கு சிறந்த மருந்து இளநீர் குடிக்கிறது நல்லது. அல்சருக்கும் நெஞ்செரிச்சலுக்கும் இளநீர் பயன்படுத்தலாம். இளநீர் ஒரு ஐசோடானிக் பானம், அதாவது உடலுக்கு தேவையான ஆற்றலை தரும். கர்ப்ப காலத்தில் நம்ம குமட்டல் வாந்தியெல்லாம் ஏற்படும் போது சோர்வாக இருப்போம். அந்த எனர்ஜி இல்லாமல் இருக்கும். அந்த எனர்ஜிக்காக இந்த இளநீர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இளநீரில் இருக்க சர்க்கரை, புரதம், விட்டமின் பி, பொட்டாசியம், சோடியம் போன்றவை ரத்தத்தின் சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம். கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய டைப் 2 டயபிட்டிஸை சர்க்கரையின் அளவை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு இளநீர் டெய்லி எடுக்கலாம். கர்ப்ப காலத்தில் ஸ்கின்னு ட்ரைனஸாக இருக்கிறதுனால நமக்கு ஸ்ட்ரெச் மார்க் ஏற்படும். ஒரு சிலருக்கு கன்சீவ் ஆனதுலேருந்து படபடப்பு, மயக்கம் வர்றது போல் இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் இளநீர் குடிக்கலாம். கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு பொட்டாசியம் சத்து குறையிறதுனால கால் கைகளில் வீக்கம், வலி ஏற்படலாம். பொட்டாசியம் சத்து குறைவாக இருந்துச்சுன்னா கால் கையில் வீக்கம் ஏற்படும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு டெய்லி ஒரு கிளாஸ் இளநீர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி பொட்டாசியம் அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கும் போது ரத்த அழுத்தம் குறையும். ஹை ப்ரெஷர் இருக்கவங்க இதை சாப்பிடும் போது உங்களுக்கு குறைந்த ரத்த அழுத்தமாக ஏற்படும். கர்ப்பப்பை சிறுநீர் பாதைக்கு நேராக வளர்கிறனால கர்ப்ப காலத்தில் அடிக்கடி சிறுநீர் தொற்று ஏற்படும். இதனால் பெண்கள் அடிக்கடி யூரின் போகிறது, அப்புறம் சிறுநீரை அடக்க முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். பாக்டீரியா தொற்று போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்த இந்த இளநீர் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சிறுநீரக பாதை தொற்றை தடுக்கலாம். கன்சீவாக இருக்கும்போது ஹெல்தி வெயிட் கெயின் ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கானாலும் குழந்தைக்கானாலும் கரெக்டான இளவெளியில் கரெக்டாக வெயிட் கூறணும்.
கர்ப்ப காலத்தில் இனிப்பு அதிகமாக சாப்பிடணும்னு தோணும் போது ஒரு இளநீ குடிக்கிறது நல்லது. இது உங்கள் வயிற்றை ஃபில் பண்ணுவதோடு அதில் இருக்க கலோரி, குறைந்த கொழுப்புகளும் எடையை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த இளநீ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதனால் உங்களுக்கும் குழந்தைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் செயற்கையான பானங்களையெல்லாம் விட்டுட்டு இயற்கையான பானமான தினமும் ஒரு கிளாஸ் அளவு எடுக்கும்போது எந்த பிரச்சனையும் ஏற்படாது. குழந்தைக்கும் ஆரோக்கியம், உங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.